மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதிக்கு வந்தடைந்த வைகை நதி நீரை வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் மீனாட்சி அம்மன் மற்றும் கருப்பசாமி கள்ளழகர் வேடமிட்ட சிறுவர்கள் மற்றும் பக்தர்கள் பூக்கள் தூவி வரவேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அழகர்மலை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவை கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக வைகை அணையிலிருந்து நேற்று மாலை முதல் 12ஆம் தேதி வரை வினாடிக்கு 1000 கன அடி நீரானது திறக்கப்பட்டது. இதையடுத்து கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியான மதுரை ஆழ்வார்புரம் பகுதிக்கு வந்தடைந்த வைகை நதி நீரை வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் மீனாட்சி அம்மன் மற்றும் கருப்பசாமி கள்ளழகர் வேடமிட்ட சிறுவர்கள் மற்றும் பக்தர்கள் பூக்கள் தூவி வரவேற்றனர். அப்பொழுது சிறப்பு பூஜைகள் செய்து வைகை நதி நீரை வரவேற்ற சிறுவர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் வைகை நதி பாதுகாக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். வைகை அன்னைக்கு காப்போம் காப்போம், வைகை நதியை காப்போம். இதனிடையே மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மாநகராட்சி ஆணையர் சித்ரா, விஜயன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர்.